வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஒண்ணுக்கு 2 தடவை பாத்துட்டேங்க. எல்லாம் சரியா இருக்கு. நாம கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. பெரியப்பா வரா. நானும் ரெடி பெரியப்பா. வா. நீ என்னைக்கு பா லேட் பண்ணிருக்க? சரி, எங்க உங்க அண்ணன் கரிகால் நாளை காணும்? இதோ வந்துட்டானே. வரேன் பாருங்க. டேய் ரெடிப்பா. என்னடா சட்டை இது? ஃபங்க்ஷனுக்கு போறோம். இப்படிதான் ஷர்ட் போட்டு வருவியா? ஏண்டா இந்த சட்டைக்கு என்னடா குறைச்சல்? நல்லாதானடா இருக்கு. நல்லாவே இல்ல. தயவு செஞ்சு என் கூட வா ப்ளீஸ். டேய் வாடா. யாருல சொல்றேன்ல. இதே போதும்டா. டேய் அண்ணா அப்பவே நான் ரெடிண்ணே. தம்பி, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. கல்யாணி எங்க? நேரம் ஆகுது இல்ல தம்பி? ரெடி ஆயிட்டு இருக்கா நீ? இப்ப வந்துருவா. பெரியப்பா இவனுக்கு ஷர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. பெரியப்பா எனக்கு தான் நான் அந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்னை விட கரிகாலனுக்கு அது நல்லா இருக்கு. டேய், உன் பொண்டாட்டி இன்னுமாடா கிளம்பிக்கிட்டு இருக்கா? கல்யாணி சீக்கிரம் வா. வருதேன். ஓ மாமாவா? ஹலோ, நான் வரதம் பேசுறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்ன மச்சான், இன்னும் உங்களை ஆள காணோம்? உங்களுக்காக தான் விசேஷத்தை ஆரம்பிக்காம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ முதலாளா நீங்க தானே வருவீங்க? இன்னைக்கு என்னாச்சு? இது உங்க தங்கச்சி வீட்டு விசேஷம். இது நான் கூப்பிட்டு தான் நீங்க வரணுமா என்ன? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போய் கூப்பிட்டாதான் வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க தங்கச்சி பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க வரலன்னா அவ எப்படி தவிச்சு போயிருவா? நீங்க வரலையேன்னு அவ வீட்டு வாசலே பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால சீக்கிரம் கிளம்பிவாங்க மச்சான். சரி சரி, உடனே வரோம். பெரியப்பா சொன்ன மாதிரியே மாமா உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க அவர் கூப்பிடுவாருன்னு? இன்னைக்கு நேத்தா எப்ப இருந்து நான் அவனை பாக்குறேன். அவன் புத்தி என்ன நல்லாவே தெரியும். டேய், எல்லாம் உன் வேலை தானே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி, காரு. டேய், முதல்ல போய் கதவை சாத்தடா. அப்படி என்னதான் வீம்புன்னே தெரியலையே. வீடு தேடி வந்த என் அண்ணனுங்களை இப்படி வாசல்ல நிக்க வைக்கிறாரே. ஏய், ஏன் மூஞ்சி ஆண்டி பாக்குற? நலங்கு வை குழந்தைக்கு. சொல்றேன்ல, வெயி. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி கதவை கூட்டிட்டேன்னு. என் தங்கச்சி வீட்டு விசேஷத்துல எங்களை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? இந்த வரதராஜன் இப்ப மருமகனாக போறான்னா சும்மாவா? மாமனாருக்கு ஏத்த மருமகன்டா நீ. சிங்க குட்டிடா. இப்படி கூட பிறந்தவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? என்னைக்கும் நடந்த பிரச்சனை. அதுவும் அக்கா புருஷன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி என்னையா பண்ணுவான்? மச்சான்,
இந்த விஷயத்தை இப்ப பேச அவசியம் என்ன? இத்தனை வருஷமா என் சின்ன தங்கச்சி வீட்டு எந்த விசேஷத்திலையும் என் பெரிய தங்கச்சி சுப்புலட்சுமி கூட இல்ல. ஆனா இனி அது நடக்க கூடாது. அதனால பழசெல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சி சுப்புலட்சுமிய நீயே போய் முறைப்படி இந்த விசேஷத்துக்கு கூப்பிடு. சுப்புலட்சுமி நீ சந்தோஷமா இங்க வந்து கலந்துக்கிட்டா நீ ஆசைப்படுற மாதிரி கல்யாண பேச்ச பேசி முடிச்சிடலாம். அதுக்காக அந்த மிலிட்டரிக்கார பொண்டாட்டிய நான் போய் கூட்டிட்டு வரணுமா? உங்க தங்கச்சி புருஷனால என் ஆத்தா செத்துருக்கா மச்சான். நான் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போய் கழித்து இருக்கேன். அதெல்லாம் நீங்க மறந்துருக்கலாம் மச்சான். ஆனா என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த வலியை அனுபவிச்சவன் நானு. எனக்கு தான் அந்த வலி தெரியும். என் உசுரே போனாலும் அந்த மிலிட்டரிக்கார வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். என் வீட்டு வாசலையும் அவங்கள மிதிக்க விட மாட்டேன். என்ன நேரம் பார்த்து உடஞ்சதை ஒட்ட வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. 23 வருஷத்து பகைய 2 நிமிஷத்துல எப்படி சரி பண்ணலாம் நினைச்சீங்க? நான் செத்தால அது மட்டும் நடக்காது.